அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. தன்னுடைய நட்புக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த பதிவை பார்த்தா இறைவனின் அருள் அவங்களுக்கு முழுமையாக இருக்கிறதா நம்பலாங்க. அஷ்டம சனியில் நண்பர்கள், சொந்த பந்தங்கள், புதிய வியாபார வாய்ப்புகள் கூறி திசை திருப்ப முயற்சி செய்யலாம். அதனால் கவனமாக இருக்கணுங்க. ஏற்கனவே சில நபர்களை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க ஒருவரை நம்பினா அளவுக்கு அதிகமாக நம்புகிறாங்க. ஆனால் அப்படி நம்பியவர்களே எதிரிகளாக மாறிடுறாங்க. சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் யாரிடமும் தங்களை நிரூபிக்க தேவையில்லை. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களை சிலர் நல்லவர்களாக பார்க்க மாட்டாங்க. பொறாம காரணமாக கெட்ட பெயரை ஏற்படுத்த நினைக்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அவர்களின் வளர்ச்சியை தடுக்க கூட ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கும். தடைகளை தாண்டி சிங்கம் போல ஜெயித்து வரக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். அஷ்டம சனியில் பல சிந்தனைகள் தோன்றும். ஆனால் நேரமும் காலமும் முக்கியம். ஸ்மார்ட்டாக யோசிச்சு கனவுகளுக்கு இடம் கொடுத்து அகலக்கால் வைக்காம புதிய நபர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்ற நபர்கள், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். அவர்களால் டென்ஷன் கோபம் அதிகரிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களுக்காக கஷ்டப்பட நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களையே மன அழுத்தங்கள் வருது. வீட்டில் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க, வாக்குவாதங்கள் செய்வாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக நின்று தனக்கான பாதையை பின்பற்றி வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம்.
சிம்மம் ராசியில் பிறந்தவங்க தங்கள் சந்தோஷத்தை ஒதுக்கிவிட்டு லட்சியத்திற்காக நேரத்தை செலவிட வேண்டும். ஊரே பண்டிகை கொண்டாடினாலும் சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் எதிர்காலத்துக்காக போராட வேண்டும். தியாகம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களிடம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக யோசித்து எடுக்கும் முயற்சிகளில் சில நேரங்களில் கெட்ட பெயர்கள் வரலாம். உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பு உங்களிடம் மட்டுமே இருக்குது. அதனால் அடுத்தவர்களை எதிர்பார்க்காதீங்க. கார்த்திகை தீபத்தன்று யார் பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க. தேவையில்லாமல் பணம் செலவாகும். நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் வாக்குவாதத்துக்கு இடம் தராதீங்க. உங்கள் அருமை புரிந்தவர்கள் உங்களை விட்டு விலக மாட்டாங்க. சொல்லியும் புரியாதவர்களை விட்டு விடுங்க. கார்த்திகை தீப திருநாள் நல்ல மாற்றத்தையும் இன்பத்தையும் வழங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிழக்கு திசையில் விளக்கேற்றினால் துன்பங்கள் நீங்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். மேற்கு திசையில் விளக்கேற்றினா கடன் பிரச்சனை தீரும். அவசர முடிவுகளால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை வருது. வடக்கு திசையில் விளக்கேற்றினா சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். தெற்கு திசையை நோக்கி மட்டும் விளக்கேற்ற வேண்டாம். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெற சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். யாரை தவிர்க்க வேண்டுமோ அவர்களை தவிர்க்க வேண்டும். மனிதர்கள் எல்லோருமே சமம்தான். ஆனால் மனிதர்களின் மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டன. நம்பிக்கை என்பது அளவுடன் இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நன்று. பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வச்சிருக்கு. அறிகுறிகளை புரிந்து கொண்டா மிகப்பெரிய சக்தியாக உங்களால் மாற முடியும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கிறத நீங்களே உணர போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்மம் ராசியினரே, நீங்க வசீகர பேச்சாற்றல் கொண்டவங்க. இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் மனசுல உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனசுல உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்ளுவாங்க. தொண்டர்கள் உங்கள் பொறுமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொருட்களை பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவுல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகப்படியாக படிக்க வேண்டியிருக்கும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டி துறைகளில் வேலை செய்கிறவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியறவங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தர்களுக்கு வேலை வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவசூரியனை தீபம் ஏற்றி வழிபட்டு வரக்கடன் பிரச்சனை குறையும். முன்னேற்ற உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. நேரத்தையும் காலத்தையும் சரியான தகவலையும் தன்னுடைய எதிர்காலத்தில் கேட்டுட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். இவங்களால 10 குடும்பங்கள் வாழ ஆரம்பிச்சிரும். இவங்களால பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்க ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க. சிம்மம் ராசிக்காரங்க எவ்வளவு நல்லதே யோசிச்சாலும் பண்ணாலுமே எல்லாருக்கும் நல்லவங்களா தெரிய மாட்டீங்க. நல்லதை செய்பவர்கள் சிம்மம் ராசிக்காரங்க. ஆனால் நல்லதை செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இங்கே இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரர்களிடம் திருமணமானவர்களுக்கு பெரும்பாலும் வாக்குவாதங்கள் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குவேன், நானே செஞ்சுக்குவேன், தனியாக என்னால் எந்த விஷயனாலும் பண்ண முடியுங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய ப்ராப்ளங்களில் எல்லாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இவங்களிடமும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சிம்மம் ராசிக்காரர்களிடம் உள்ள நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பொக்கிஷம். உங்கள் வாழ்க்கையில் வேலைக்கான, தொழிலுக்கான, சொந்த வாழ்க்கைக்கான, தனிப்பட்ட வாழ்க்கைக்கான எல்லா கேட்டகரி எடுத்துக்காட்டுகளும் சரி, சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை தான் உங்கள் நண்பன், நம்பிக்கை தான் உங்கள் முதலீடு, நம்பிக்கை தான் உங்கள் எதிர்காலம், நம்பிக்கை தான் உங்கள் மூலமந்திரம், நம்பிக்கை தான் நீங்கள் வேற யாரும் இல்லை, நம்பிக்கை தான் நீங்கள். அந்த நம்பிக்கை என்று உங்களிடமிருந்து விலகுகிறதோ அன்று சிம்மம் ராசிக்காரர்களிடமிருந்து அனைத்தும் விலகிடும். எதுவுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாமல் போயிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும். அதனால ஒரு நாளும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாதுங்க. வெற்றியையும் முன்னேற்றத்தையும் என்னைக்குமே தலைக்கு ஏற்றிக்கவே கூடாது. அதுவும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றத்தையும் சறுக்கல்களையும் ஏற்படுத்திடும். எந்த நிலை போனாலும் சரி, இவங்களுக்கான ஒரே ஃபார்முலா வெற்றியை மறந்துடணும், தோல்வியை பதிய வைக்கணும் மனசில். தோல்வினா அந்த தோல்வியால் கிடைச்ச அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஆனால் வெற்றியை நீங்கள் மறந்துடணும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான லைஃப் டைம் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்திற்கான ஒரு மந்திரம் நான் சொல்கிறேங்க. சக்ஸஸ் அடைஞ்சாலும் அந்த நிமிஷத்தில் அதை நீங்கள் மறந்துடுவீங்க. அதை என்றைக்குமே தலைக்கு கொண்டு வந்துடாதீங்க, திரும்பியும் பார்த்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சா அந்த தோல்வியால் கிடைச்ச அனுபவத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுருங்க.
நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை அப்படின்னு யார் காலிலையும் இவங்க போய் விழ மாட்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.